This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று நாம் கொடுத்த நம்பர்ஸ் இதுதான். ரிசல்ட் வந்து 220 இல்லைங்களா. நமக்கு பாருங்கள், இந்த சைபர் ஏழு எனக்கு வந்து இந்த பாருங்கள் 2-5-20 பாருங்கள், இந்த 2-5 பாருங்கள், சைபர் ஏழு இந்த 2 சைபர் இல்லைங்களா. பட் 2 சைபர்னு வந்துருந்துச்சுன்னா நேற்று நான் நமக்கு ஒரு நல்ல ஒரு வச்சு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு சான்ஸு. இப்போ இந்த 7 சைபர் நான் கொடுத்துட்டேன், பவரில் மிஸ் ஆகிடுச்சிங்க. பட் நேற்று வந்து மெம்பர்ஷிப்புக்கு எப்படி சொல்கிறது, நேற்று சிங்கிள் போர்டு மெம்பர்ஷிப் பாஸ் ஆகலை. ஆனால் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 2-7 கொடுத்தேன் ஆல் போர்டு, ஓகேங்களா. 2-7க்கு 2-2க்கு வந்துருச்சுங்க, புரியுதுங்களா. 2-2க்கு வந்துருச்சு, நல்லா டபுள் டமக்கு ஆஃப் ஆகிற மாதிரி 2-2க்கு வந்துருச்சு நேற்று, ஓகேங்களா. முந்தா நேற்று என்ன கொடுத்தோம், சிங்கிள் போர்டு முந்தா நேற்று பாஸ் ஆச்சு, சிங்கிள் போர்டில் 5 பாஸ் ஆச்சு முந்தா நேற்று. அதேமாதிரி ஆல் போர்டு சைபர் 5 அப்படியே வந்து வந்துச்சு. நேற்றும் பாருங்கள் 2-7 கொடுத்தோம் ஆல் போர்டு, 2 அருமையாக வந்துருச்சு. பட் நேற்று சிங்கிள் போர்டு பாஸ் ஆகலைங்க, அதாங்க உண்மை. பட் வந்து ஆல் போர்டில் நமக்கு இந்த 2 மேலே 2 பேர் வந்தாகணும்னு சொல்லிட்டு நான் நேற்று பல ரிசல்ட்டை பார்த்துட்டு கொடுத்தேன். அதே மாதிரி மெம்பர்ஷிப் வந்துருச்சு. அதே மாதிரி புதுசாக நிறைய மெம்பர்ஸ் சேர்ந்துருக்கீங்க. பட் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் செக் பண்ண தெரியலையான்னு தெரியல. கம்யூனிட்டி போஸ்ட் போய் செக் பண்ணுங்கள். கரெக்டாக 1:30 மணி to 2:30 வரைக்கும் செக் பண்ணி பாருங்கள். 2:15 வரைக்கும் நான் போடுவேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணி கம்யூனிட்டின்னு இருக்கும், உங்களுக்கு தெரியலனா கூட யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்தாவது பார்த்துக்கோங்க. கரெக்டாக கம்யூனிட்டின்னு போயிட்டு அதில் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ்க்கு மட்டும் போட்டிருப்பேன். ஸோ அது வந்திருக்கும். ஸோ கவனமாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி ஆல் போர்டு சிங்கிள் போர்டு நம்பர் வேணும், இம்பார்ட்டன்ட் நம்பர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதே நீங்கள் அப்கிரேட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் டைமண்ட் பேக் போட்டிங்கன்னா எங்கிட்ட டைரெக்டாக பேசலாம். இந்த நாளைக்கு வந்துட்டு டைமண்ட் பேக் போட்டவங்களுக்கு நாளைக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி. ஸோ நேற்று நமக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இந்த 7007 இல்லைங்களா. ஸோ 20 வந்ததுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்படியே நமக்கு பவர் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி இதே மாதிரி இம்பார்ட்டன்ட் லைன் வருது. ஸோ கவனமாக கவனிங்க. இன்றைக்கும் மெம்பர்ஷிப் எடுக்கிறவங்களுக்கு சிங்கிள் போர்டு ஆல் போர்டு நம்பர் தரப்போகிறேன். ஸோ இன்றைக்கி சேரதாக இருந்தால் சேர்ந்துக்கோங்க, ஓகேவா. இன்றைக்கி மெம்பர்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம இந்த போர்டு பார்த்துட்டு முக்கியமான லைன் வருது, ஓகேங்களா. அதெல்லாம் கவனமாக கவனிங்க, ஓகேவா. முக்கியமான லைன் வருது, கவனமாக கவனிங்க. இப்போ சி போர்டு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன், ஓகே. உங்கள் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம அன்றைக்கி கொடுத்துருந்தோம், அழகாக பாஸ் ஆச்சு. இந்த எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன், ஓகேவா. இப்போது இங்கே மார்க் பண்ணுற பாருங்கள், இந்த சைபர் 57ன்னு இருந்துச்சு இல்லைங்களா. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டெப்பு இறக்கி இங்கே பாருங்கள் சைபர் 67ன்னு கொடுத்துருப்போம், ஓகேங்களா. நம்ம இந்த அன்றைக்கி நம்ம கரெக்டாக என்ன பண்ணோம், ஏசி அக்யூரேட்டாக கொடுத்தோம் இல்லைங்களா. பி போர்டு பாஸ் ஆகலை அந்த அன்றைக்கி, பட் ஏசி 70 ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதே மாதிரி இப்போது இங்கே இருங்க, சைபர் 57க்கு சைபர் 67ன்னு போகுது, ஓகேவா. அப்போது ரைட்டு, அதாவது லெஃப்ட் டு ரைட்டில், அப்போது ரைட் டு லெஃப்ட் பாருங்கள் என்ன போகுது, 750ன்னு போகுது. அதாவது சைபர் 57ல் 5 வந்து உன்னை கூட்டி 6 வச்சுருக்கான், அப்போது 67. அப்போது ரைட் டு லெஃப்ட் பாருங்கள், 750க்கு 5 இங்கே இருக்கிற 5 உன்னை கூட்டி என்ன பண்ணியிருக்கான், 6 வச்சுருக்கான், புரியுதுங்களா. இங்கேயும் உன்னை கூட்டி வச்சுருக்கான், இங்கேயும் முடிச்சோம். அப்போ பார்க்கும்போது 750க்கு சைபர் 67 ஏ போர்டில் 7 வச்சு கொடுத்தேன், பாஸ் ஆச்சு. அதே மாதிரி சைபர் 57 பார்க்கும்போது சைபர் 67 பாஸ் ஆச்சு. 750க்கு 650. அப்போது சி போர்டில் 7 சைபர் அழகாக எடுத்து கொடுத்துருந்தேன். அந்த அன்றைக்கி 7 சைபர் சி போர்டில் அருமையாக வந்துச்சு இல்லைங்களா, நமக்கு அழகாக வந்துச்சு. இப்போ அதே மாதிரி போர்டு வந்து ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஏன் இப்படி காமிச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்போசிட் எடுப்போம். இப்போது இங்கே மார்க் பண்ணுற பாருங்கள், தான் கவனிங்க. இங்கே மார்க் பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். இப்போது இந்த பாக்ஸ் போடுறேன், ஓகேவா. இப்போ இதை போட்டுட்டு 2 கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பாக்ஸை 2ஆக டிவைட் பண்ணுறேன். இப்போது 503ன்னு இங்கே பாருங்கள், 503ன்னு மேலே போகுது இல்லைங்களா. 503ன்னு மேலே போகுது. என்ன பண்ணுவான், அதாவது எஸ்டர்டே பிஃபோர் வந்த சைபர் மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, மறுபடியும் வந்திருக்கு. அப்படி வரப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கான், எதையுமே கூட்டலை கழிக்கலை இல்லைங்களா. அதாவது உன்னை கூட்டி கழிச்சு வைப்பான். பட் பாருங்கள் இங்கே எதையுமே கூட்டலை கழிக்கல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. மறுபடியும் இந்த 3 ஸ்ட்ரெயிட்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னா இருக்குது. பட் மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்றை கூட்டி கழிச்சு வைப்போம். 503 அப்போ என்ன பண்ணுவான், 502வோ இல்லை 504வோ வைப்பாங்க. இப்போ சி போர்டுக்கு 4 கணக்கில் வருதான்னு பாருங்கள். சி போர்டில் 4 வரதுக்கு பாசிபிள் இருக்குது, ஓகேங்களா. 503 504ன்னு வைக்க சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி இல்லை பவர் பண்ணி 9 வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க. 4 9 சி போர்டு வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 4 9 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இன்னொரு பாக்ஸ் போடுறேன். ஆஸ் யூஷுவல் நான் போடுற மாதிரி பாக்ஸே தான். இந்த பாக்ஸை கவனிங்க. இங்கே பாருங்கள், இங்கே 508ன்னு இருக்குது இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இந்த எல்லோ பாக்ஸ் கவனிங்க, ஓகேவா. இங்கே பாருங்கள் எல்லோ பாக்ஸ் கவனிங்க. இங்கே
அதாவது நீங்கள் எப்பவுமே ரைட் டு லெஃப்ட் பார்க்கணும். நான் 508 805 தான் 508 சொல்லிட்டு இருக்கேன். பாருங்கள் 508 இருக்கு இல்லைங்களா, அங்கே பாருங்கள் 508. அப்போ 5 வந்துருச்சு, 0 வந்துருச்சு. இப்போ என்னங்க வரணும், உன்னை கூட்டி வைப்பானா, புரியுதுங்களா? அப்போ என்ன வரணும், 9 7 இந்த படி, அதாவது இது பிரகாரம் 9 7 வரணும், புரியுதுங்களா? அப்போ சி போர்டுக்கு நாம் ஆப்போசிட் பார்க்கும்போது என்னங்க வருது, நீங்கள் ரெண்டாக கவனம் யோசித்து பார்க்கணும். ஆப்போசிட் பார்க்கும்போது 503 ஒன்று கழிச்சு வச்சா 502, உன்னை கூட்டி வச்சா 504. அதே மாதிரி 508 உன்னை கூட்டி வச்சா என்னங்க 509, உன்னை கழிச்சு வச்சா 507. அப்போ உங்களுக்கு நமக்கு என்ன கிடைக்கிது நம்பர்ஸ், அப்போ சி போர்டில் 2 7 4 9 இல்லைங்களா? இப்போ மெஜாரிட்டி எது வரலாம் அப்படின்னா, என்னோடய கால்குலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 4 9 வரதுக்கு சான்ஸ் அதிகங்க. சி போர்டில் 4 9 வரதுக்கு பாசிபிள் அதிகம். இது மறுபடியும் வந்துட்டு ரிசல்ட்லாம் பார்த்துட்டு கால்குலேஷன் போட்டு நம்ம கொடுத்துருவோம் தெளிவாக. பட் இங்கே இருக்கிற கணக்குப்படி 4 9 சி போர்டுக்கு நம்ம தரோம். ஓகேவா? இப்போ பி போர்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன், எப்படி ஆப்போசிட் எடுப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? இப்போது நான் மார்க் பண்ணுற பாருங்கள், இதை கவனிங்க. இங்கே அதாவது பி போர்டை மட்டும் மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இந்த மாதிரி நான் நிறையா இடம் எடுத்து கொடுத்துருக்கேன், நம்பர்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கவனமாக கவனிங்க. ஸோ இப்போது இதை வந்து நம்ம எத்தனை நம்பர் இருக்குது, 4 நம்பர் தான் இருக்குது இல்லைங்களா? இப்போது 2 கட் பண்ணிக்கலாம். 2 கட் பண்ணிவிட்டு இப்போ மேலே போகலாம். ஓகேவா? மேலே போய் பார்ப்போம். இது 2 கட் பண்ணிட்டு இதை மேலே பாருங்கள், அதாவது 084ன்னு மேலே போகுது இல்லைங்களா? 084 மேலே போகுது. அப்போது 0 இருக்குது, காமனாக வச்சுக்கிட்டான். 0 காமனாக வச்சுக்கிட்டு இந்த 8க்கு பவர் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். அதாவது 8க்கு 1 குறைச்சி பவரில் வச்சுருக்கோம் இல்லைங்களா? 7க்கு 2 பவர் இல்லைங்களா? அப்போ 084 இந்த 7னே வைங்க. இப்போ 084 074 வரணுங்க பி போர்டுக்கு இல்லைங்களா? பி போர்டுக்கு 4 வருதாங்க சான்ஸ் அதிகம். 4 9 வரும். சி போர்டுக்குமே 4 9 தான் பார்த்தோம். அப்போது பி போர்டில் 4 வந்துச்சு அப்படின்னா கூட என்னங்க வரலாம், 4ஓட பேர் என்ன, 7 வரலாம் இல்லைங்களா? 47 97 49 இந்த மாதிரி உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். பிசி வாய்ப்பு இருக்குது சரிங்களா? ஸோ 47 97 49 இந்த மாதிரி இந்த ஃபேமிலி வரணுங்க. இந்த மாதிரி ஆப்போசிட் வந்து தெரியும் உங்களுக்கு. 084 அப்போ வந்து 02 வச்சுட்டாங்க. அப்போ 4 74ன்னு வைக்கணுங்க, புரியுதுங்களா? அப்போது கீழே இருந்து மேலே பாருங்கள், 4 வைக்கிறேன், 404 வச்சுட்டேன், 420 மேலே இருந்து கிளவாங்க 430 30 என்னது 8 தான் சொல்கிறேன் பவர் பண்ணி, புரியுதுங்களா? ஸோ நமக்கு போர்டு பிரகாரம் இதாக வருது. இப்போ இதை வச்சுக்கிட்டு 2 லைன் இம்பார்ட்டன்ட் லைன் வருது. அதையும் போய் பார்த்துருவோம். ஓகேவா? பார்த்துட்டு இது அதோட மிங்கிள் ஆகுதானே பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி நம்பர்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? 2 பாக்ஸ் போட்டு வச்சுருக்கு இல்லையா? 2 பாக்ஸு கவனமாக கவனிங்க. ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸ் வந்து ரிசல்ட்டோட பாக்ஸு. இப்போ நம்ம எடுக்க போகிற கம்பேரிஷன் பாக்ஸு இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸு. ஸோ அதனால் எடுத்து வச்சுறேன். ஸோ கவனமாக கவனிங்க. இப்போது 1ஆம் நமக்கு என்ன ரிசல்ட் அடித்தாங்க பாருங்கள். என்ன ரிசல்ட் அடித்தான், 443 அடிச்சா இல்லைங்களா? 443. அப்போது இங்கே போய் பார்ப்போம், இங்கே என்னங்க இருக்குங்க பாருங்கள். அதாவது ஒரு ரைட்டு டு லெஃப்ட் பாருங்கள், அப்படியே ஜிக் சாக்கில் வரணும். ஓகேவா? ஜிக் சாக்கில் வரணும். ரைட் டு லெஃப்ட், அடுத்த நம்பர் லெஃப்ட் டு ரைட்டு. அப்போ ரைட்டு லெஃப்ட் பாருங்கள் என்ன இருக்குது, 443 என்ன இருக்குது, ஏ போர்டு 9 9. அப்போ பவரில் என்னது 44, என்ன 443 என்னது 44 பவரில் பாஸ் ஆகிருக்கு. 2 நம்பரும் பாஸ். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இங்கே என்னங்க இருக்குது, 980 இருக்குது. இருங்க, 980 இருக்குது இல்லையா? அப்போது ரெண்டாவது 980. இப்போ நம்ம ரைட் டு லெஃப்ட் பார்த்தோமா, அடுத்தது இங்கே லெஃப்ட் டு ரைட்டு பாருங்கள் என்ன இருக்குது, ஏ போல் 9, சி போல் 0. புரியுதுங்களா? அப்படியே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம், லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட் பார்த்தோம். இப்போ லெஃப்ட் டு ரைட்டு பார்க்கோம். இப்போ லெஃப்ட் டு ரைட்டில் என்ன இருக்குது 9 0. அப்போது ஏசி பாருங்கள் அழகாக பாஸ் ஆகிருக்கு இல்லைங்க, 90 பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எப்படி பார்க்கணும், ரைட் டு லெஃப்ட் பாருங்கள். இப்போ லெஃப்ட் டு ரைட்டு பார்த்தோம், ரைட் டு லெஃப்ட். அதாவது பாருங்கள் அம்புரி பாருங்க, ரைட் டு லெஃப்ட் பாருங்கள். இப்போ அடுத்த நாள் ரிசல்ட்டு இங்கே பாருங்கள், 805 அடிச்சாலே முந்தானே இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது, இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, அதாவது பார்த்தீங்களா 80, அதாவது 3க்கு 805 அப்படியே பாருங்கள். ஒரு பவர் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ எப்படி லைன் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நேற்று வரைக்கும் அடிச்சப்போ இன்றைக்கி அடிக்க மாட்டாங்கிறது இல்லை இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், ரைட் லெஃப்ட் பார்த்தோம். இப்போ என்ன பண்ணோம், லெஃப்ட் டு ரைட் பாருங்கள், அம்பூரி போகிற பாருங்கள் ஏரோ மார்க் பாருங்கள். இப்போ நேற்று ரிசல்ட்டுங்க பாருங்கள், நேற்று 220 வச்சுட்டா இல்லையா பாருங்கள். அப்போது இங்கேயுமே என்னது, போர்டை மாற்றி கொடுத்துருக்காங்க. போர்டை மாற்றி 02க்கு என்ன இருக்குது, 2 நம்பர் தான் பாஸ் ஆகிருக்கு. அப்போது 20 போர்டு பாஸ் ஆகிருக்கு. அப்படியே லைன் வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது நேற்று என்ன பண்ணோம், நேற்று ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, லெஃப்ட் டு ரைட் வந்திருக்கு. இன்றைக்கி எப்படி ஒரு எடுக்க சான்ஸ் அதிகம். இந்த பேட்டர்ன் படி பார்த்தா எப்படி வருது,
ரைட் டு லெஃப்ட் இன்றைக்கி போகணும். அப்போது அதாவது ரைட் டு லெஃப்ட் இன்றைக்கி எடுக்கணும். அப்போ என்னங்க இங்கே இருக்க பாருங்க 547 இல்லைங்களா? இப்போ 547 இங்கே இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம இது படி பார்த்தா 547 இருக்குது. நம்ம ஆல்ரெடி போர்டில் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? பி போர்டில் 4 பார்த்தோம். இப்போ 4 வந்து அதோட பேர் எதுங்க வரணும்? 7 தாங்க வரணும். இப்போ 47 97 நீங்கள் சைபர் 47 வந்து முக்கியமான ஒரு நம்பருங்க. பட் அடிக்கவே இல்லை ரொம்ப நாள் இல்லையா? ஸோ சைபர் 40க்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. சைபர் 47 547 இல்லைங்களா? 597 இந்த மாதிரி கணக்கில் தான் பாருங்கள் 597 ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு வேளை இன்றைக்கி நம்பரை வந்து மாற்றி வச்சோம் அப்படின்னா எப்படி வரலாம்? 400 பாருங்கள் நான் சொல்கிறேன் 475 கூட வரலாங்க, வாய்ப்பு இருக்குங்க இல்லைங்களா? 745 இந்த மாதிரிலாம் வேலை வருதுன்னு பாருங்கள், புரியுதுங்களா? ஸோ இந்த லைன் இப்படி இந்த மாதிரி பேட்டர்லாம் வந்துட்டுருக்கு. அதான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இம்பார்ட்டன்ட். இன்னொரு லைன் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். இதுவும் அதுவும் சிமிலராக ஒத்து போகுதான்னு பார்த்துட்டு நீ நம்பர்ஸ் கொடுத்துட்றோம். ஓகேவா? நம்ம அந்த பேட்டர்ன் படி எப்படி பார்த்தோம்? நாம் ஜிக் சாக்கில் பார்த்தோம். இப்போ இதில் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ஸ்ட்ரைட்டாக பாருங்க. இந்த லைன் இப்படி தான் போகுது ஸ்ட்ரைட்டாக, அதாவது ஒரே பக்கம் லெஃப்ட் டு ரைட் மட்டும் பாருங்கள், லெஃப்ட் டு ரைட் மட்டும் பாருங்கள். ஓகேவா? இப்போது 1ஆம் தேதி இங்கேயுமே 1ஆம் தேதியிலேருந்து நான் காமிக்க போகிறேன். 1ஆம் தேதி என்னங்க ரிசல்ட்டு? நமக்கு 443 அடிச்சாங்க 1ஆம் தேதி இல்லைங்களா? இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது? 9 9 8ங்க ஃபுல் பவருங்க இல்லைங்களா? 4க்கு 9 4க்கு 9 3க்கு 3 புரியுதுங்களா? ஃபுல் பவரில் 3 நம்பரும் பாஸ் ஆகிருக்குங்க, ஹிட்டாக இருக்குது. அடுத்த நாள் எனக்கு ரிசல்ட் அடித்தான் 980 அடித்தாங்க இல்லைங்க, 980 அடித்தான், 980 வச்சான். 980க்கு இங்கே பாருங்கள், அதாவது 443 நம்பர் ஹிட்டு. 980க்கு பாருங்கள் 4 3 ஏபி பாருங்கள், ஏ போர்டில் 4க்கு 9 பி போர்டில் 3க்கு 8 புரியுதுங்களா? அப்படியே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து என்னங்க ரிசல்ட் அடித்தான்? நமக்கு 805 அடித்தான் இல்லைங்களா? அங்கே பாருங்கள் ஒரே மாதிரி போர்டு தான் வந்துட்டுருக்கு, அதாவது ஒரே பேட்டர்ல தான் போயிட்டுருக்கு, அதாவது உங்கள் லெஃப்ட் ரைட்டு தான் போயிட்டுருக்கு. அப்போ 805 எங்கே பாருங்கள் ஏ போர்டில் 8 சி போர்டில் 5 புரியுதுங்களா? அப்படியே எங்கேயும் எப்படி இருக்குது? 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அப்போது 998 3 நம்பர் பாஸ் ஆச்சு, 980க்கு பவரில் 43 பாஸ் ஆச்சு. இங்கே பாருங்கள் 805க்கு ஏசி பாஸ் ஆகிருக்கு, புரியுதுங்களா? அப்போ நேற்று 4ஆம் தேதி என்னங்க அடித்தாங்க ரிசல்ட்டு? 220 அடித்தாங்க. இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குங்க, 220க்கு என்னங்க இருக்குது? ஏ போர்டில் பவரு 2 கொடுத்து என்ன பண்ணிட்டான்? அப்படியே வச்சுட்டான், புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ட் லைன்ஸுங்க பாருங்கள், நேற்று வரைக்குமே எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் நம்ம பார்க்க வேண்டியது இம்பார்ட்டன்ட்டு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது? இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது? பாருங்கள் என்ன இருக்குங்க, கவனிங்க என்ன இருக்குது? 976 தாங்க இருக்குது, புரியுதுங்களா? 976 தாங்க இருக்குது. இல்லை ஒருவேளை நாம் வந்து என்ன பண்ணலாம்? லெஃப்ட் டு ரைட் கூட எடுக்கலாம், ரைட் டு லெஃப்ட் எடுக்கலாம். 679 976 976 இருக்குங்க. இப்போது நம்ம பார்த்த போர்டு வைஸாக பார்த்தோம். போர்டு வைஸாக பார்த்ததுலேயுமே நமக்கு என்ன வந்துச்சு? 97 47 இல்லைங்களா? 79 இந்த மாதிரி வந்துச்சு இல்லையா? அப்போது அந்த கம்பேரிஷன் பார்த்தோம். அதுலேயுமே பாருங்கள் இந்த 3 நம்பராக வந்துச்சு. அப்போ காமனாக நமக்கு கிடைக்கிற நம்பர் என்ன தெரியுங்களா? காமனாக நமக்கு கிடைக்கிற நம்பர் 97 47 79 74 புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. இந்த ஃபேமிலி இன்றைக்கி வரதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குங்க. புரியுது? இந்த மாதிரி கணக்கில் வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? இதில் வந்து ஏஷுவல் நம்பர் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ஸ் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதை பவர் பண்ணி மாற்றி வச்சு தான் கொடுத்துருக்கேன். நான் பார்த்த லைன்ஸ் ப்ளஸ் பர்சனல் கலெக்ஷன் வச்சு கொடுத்துருக்கேன். ஏபிபிசி எஸ்சிக்கு எதுவுமே பண்ணலங்க பாருங்கள். அந்த 1 சைபரை மட்டும் 1 சைபர் பவர் பண்ணால் என்ன பண்ணலாம்? எத்தனை 8 டைப்ஸை வைக்கலாம். அந்த 8 டைப்ஸாக வச்சுருக்கேன், 8 நம்பர் தான் இருக்கும். ஸோ இதில் எது இம்பார்ட்டன் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்பர்ஸ் இவ்வளோ வேண்டாம், நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது, இம்பார்ட்டன் நம்பர் வேணும், சிங்கிள் போர்டு நம்பர் வேணும், ஆல் போர்டு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டேருக்கு 3 ஷோ அப்டேட் இருக்குது. அதே மாதிரி ஏ போர்டில் சைபர் 5, பி போர்டில் 49, சி போர்டில் 7 5 ஓகேங்களா? இதை நான் கொடுக்குறேன், நம்மளோட கணிப்பு தான். ஸோ தேங்க்யூ.